நம்ம ஏஎஸ்எம்ஜே பண்ணி ஆரம்பிச்ச நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஒருங்கிணைந்த பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்ச நோக்கம்லாம் அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வச்சோம். நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி மீன் வளர்ப்பு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு மீன் வளர்ப்பை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் வளர்ப்பில் இந்த பிரச்சனைகள்லாம் கேட்டிங்கன்னா பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணுச்சு. நீர்நாய்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நிறைய பேர் புதுசாக மீன் வளர்க்குறவங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாத விஷயம். நான் ஆரம்பத்தில் மீன் வளர்க்கும் போதெல்லாம் அதை பற்றி என்னென்னு தெரியாது எனக்கு. நீர்நாய்னா நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம், அனிமல் பிளானட் சேனலில் பார்த்துருப்போம். ஒரு கருப்பு நாய் வரும், மீனை சாப்பிடும். அது என்ன பண்ணும்னா குளத்தில் அது எப்போனா நம்ம பண்ணையோட 6 மணிக்கு நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு வெளியே போகும்போது அப்போ தான் உள்ளே என்ட்ரியே கொடுக்கும். அப்போ தான் உள்ளே வரும். அது உள்ளே குளத்தில் ஸ்விம் பண்ணி கையாலவே மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். இது நம்ம போயிருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம எப்போதும் குளத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். ரவுண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டு செதில்கள் அப்படியே இருக்கும், வயலில் அப்படியே கொட்டிக்க இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல்லாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சோம்னா சரி நம்ம பண்ணை குட்டைக்கு நீர்நாய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம ஃபென்சிங் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இது பேசிக்கான விஷயம். ஆனால் ஃபென்சிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். கீழே 6 அடி ஓடி நோண்டி நம்ம கம்பியில் பதிச்சிருக்கணும். இன்னும் அழகாக கீழே நோண்டிட்டு வந்துடுது. ஏன்னா நீர்நாய் சென்ஸ் அது நாய் சொன்னாலே சென்சிங் அதிகமாக இருக்கனால எங்கே பண்ணைக்குட்டை இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடும். நம்ம ஆறு வாய்க்கால் அந்த பாசமாக தண்ணி வரதுனால அதை வர்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு ஃபென்சிங்கு இல்லை. உங்கள் பண்ணையில் நாய் இருந்துச்சு, நம்ம நைட்டு நாயை ஃபுல்லாக ரவுண்ட் சுட்டோம்னா நாய் நல்லா குலைக்கும், அது கண்ட்ரோல் பண்ணி வந்துடும். நான் அதுக்காக வெளிச்சம் போட்டால் வராதுன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய லேம்ப் போஸ்ட்லாம் போட்டு லைட்லாம் போட்டேன். அப்பயும் வந்துச்சு. கடைசியாக ஃபாலோ பண்ண விஷயம் கிளாஸை உடச்சி எந்த பாதையில் வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிளாஸை போட்டுருவேன். கிளாஸை போட்டோம்னா நீர்நாய் வரும்போது ஒரு தடவை இந்த கிளாஸில் கால் பட்டு ரத்தம், ஏன்னா அது காலை பார்த்தீங்கன்னா பின்னிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒன் டைம் போட்டு நம்ம பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வராதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிசல்ட் நல்லா இருக்குது. இது நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. மீன் வளர்ப்பீங்க, தீவனம்லாம் போட்டு மீன்லாம் சாப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 மீன் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீவனம் போட்டுட்டு 6 மாதம் 1 வருஷம் மீன் வளர்த்து மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது 200 மீன் 50 மீன் தான் உள்ளே இருக்கும். பாக்கி 190 மீன் சாப்பிட்டு அது யாருக்குமே தெரியாது. எப்படி நம்ம நினைப்போம், சரி ஏதோ காக்கா பிடிச்சிச்சு கொக்கு பிடிச்சி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நீர்நாய்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்ஸ்கர் பண்ணிடும் நம்ம எல்லாரையும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, இது நிறைய பேர் தெரிய விஷயம். அதிகமாக இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அது வராமல் இருக்க என்ன பண்ணுமோ அது பண்ணுங்கள். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களும் ஈஸியாக வந்துடும். இந்த மழைக்காலங்களில் வாய்க்கால் ஆறுலாம் தண்ணி ஃபுல்லாகலாம் அவசியம் வந்துடும். எப்போல்லாம் ஆற்றுல மேட்டூர் டேம் திறந்து தண்ணி நமக்கு வருதோ அப்போ தான் வரும். சம்மரில் வராது. ஓகேவா? எப்போ ஆற்றுல தண்ணி வருதோ அப்போ உள்ளே வந்துடும். பகல் ஃபுல்லாக நம்ம இடத்துக்கு வராது. நைட்டில் மட்டும் வரும். பகலில் எங்கேயாச்சும் காலை எங்கேயாச்சும் தான் அங்கே போய் அடங்கிடும். ஆனால் நம்ம பண்ணையில் பகல்லையும் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ரெசிடென்ஸ் ஏரியா தள்ளி நம்ம பண்ணை இருக்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே நெட்வொர்க் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி இருக்கும். சுற்றி யாரும் இல்லாதனால நான் பகல்லே பார்த்துருக்கேன். பகல்லே மீன் சாப்பிடுவோம். அதனால் பண்ணையில் நாய் ஏதாச்சும் இருந்தால் அவங்க பெட்டராக இருக்கும். இந்த மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர்நாய் பிரச்சனை இருக்கான்னு மெயினாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம பண்ணைக்குட்டை அமைச்சு மீன் வளர்ப்பு ஆசையாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன மண் வச்சுருக்கீங்க, களிமண்ணா இல்லை வண்டல் மண்ணா செம்மண்ணா பாறைகள் தான் இருக்கா, இந்த மண்ணில் மீன் வளருமா, இங்கே தண்ணி விட்டால் தண்ணி நிற்குமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் இங்கே நீர்நாய் பிரச்சனை இருக்கான்னு நம்ம அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சாலே சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மீன் வளர்ப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்.